செவ்வாய் திசை உங்களுக்கு இடம் மாற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்துல அந்த தாயார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல தேவையில்லாத நெருக்கடிகளை கொடுக்கும். இந்த நட்சத்திர அன்பர்கள் ராகு திசையில சில தேவையில்லாத பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ராகு திசை மிகவும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பீரியடாக இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு நேர்மையாக வேலை செய்தாலும் இந்த ராகு திசை உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். இந்த ராகு திசையே இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 வருடம் கழிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யுகமாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டம், இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நட்சத்திர பலன் சொல்றது பாத்தீங்கன்னா தசாபுத்தியின் அடிப்படையில நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருப்போம். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது முக்கியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தெரிய வரும். நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தசாபுத்திகள் வரும், அந்த தசாபுத்திகள்ல என்னென்ன ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாம். நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல்ல பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பார்க்கக்கூடிய நம்ம நட்சத்திர அன்பர்கள் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். அதாவது ஐயப்பனுடைய ஒரு நட்சத்திரம் தான் உத்திரம். உத்திரத்தில் உதித்தவனே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வழிபாடு பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உத்திரம் நட்சத்திரம் தான். உத்தரத்தில் ஒரு நட்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காணி ஃபுல்லா நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவர்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு மிக அதிக அளவுல சேரக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரமாக இருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. எந்த விதமான ஒரு அதாவது ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையே இல்லாம ஒரு எளிமையாக வாழக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் இருக்கிற இடமே தெரியாது. வீட்டுல இந்த ஒரு உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. ஆனா சைலண்டா இருந்து எல்லாத்தையுமே கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஒரு குழந்தைய உத்திரத்துல அந்த வீட்டுல இருக்கு அப்படின்னா கணவன் மனைவி சண்டை போடுறாங்க, ஒரு பெற்றோர்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னா அவர்களை ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. எதனால இவர்கள் சண்டை போடுறாங்க, என்ன பிரச்சனையினால இவர்கள் சண்டை போடுறாங்க, இதற்கு என்ன தீர்வு அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு சின்ன குழந்தை கூட மிக எளிமையாக சில விஷயங்களை நமக்கு ஒரு பாடமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த நட்சத்திரம். இது சொல்லணும், இது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும். இதை நீங்க நினைச்சு பாருங்க. உங்க குழந்தையே ஒரு உத்திர நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னா இந்த குழந்தை இந்த மாதிரியாகலாம் பிஹேவ் பண்ணுதா அப்படின்றத நீங்க கவனமா நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த அளவிற்கு அந்த உத்திர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குழந்தைகள், ஒரு தெய்வ சொரூபமான ஒரு குழந்தைகள். எப்படி ஐயப்பன் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த தெய்வம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தை வடிவிலாக இருந்துதான் அந்த பெரிய இடத்துல ஒரு மலைப்பகுதியில வீற்றிருந்து எல்லாருக்குமே ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த குழந்தை வடிவுல இருக்கக்கூடிய சில உத்திரம் நட்சத்திர குழந்தைகள் தான் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு அந்த வீட்டுல ஒரு பாசிட்டிவான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. இது நட்சத்திரத்தின் அதிபதி அந்த சூரியன். IAS போஸ்ட்ன்றது மிக சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு கடினமான ஒரு படிப்பு. அந்த கடினமான படிப்புலையும் கடினமான ஒரு உத்தியோகம்ன்றது அதிகப்படியாக இருக்கும்.
எந்த இடத்துலனாலும் போய் மக்களுக்காக வேலை செய்யணும். ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஐஏஎஸ்னுடைய ஒரு உத்தியோகத்தினுடைய அமைப்பே. அந்த அளவுக்கு எந்த இடத்துலனாலும் போய் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இறங்கி போய் வேலை பார்ப்பாங்க. நிறைய ஏழை எளிய மக்களுக்காக நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் நம்ம இந்த நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த அளவுக்கு உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. அதனால உத்திரத்துல ஒரு குழந்தையாவது வீட்டுல இருக்கணும். இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுல மிகப்பெரிய அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். என்னைக்கு அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியில போகுதோ அன்னையில இருந்து அந்த வீடே பாத்தீங்கன்னா ஒரு சுபிக்ஷம் இழந்த ஒரு வீடாக தான் இருக்கும். அது வரைக்கும் அந்த மகாலட்சுமி கடாட்சம் அந்த வீடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பே பாத்தீங்கன்னா பெரிய மாட மாளிகையாக இருக்கும். அந்த குழந்தைய எப்போதுமே அந்த உத்திரம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எப்போதுமே அந்த மாடியில தான் இருப்பாங்க, கீழே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தையே எப்போதுமே சூஸ் பண்ணக்கூடியவர்கள் நம்ம உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய லைஃப்ல டேர்னிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பாத்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய் திசை. செவ்வாய் திசை உங்களுக்கு இடம் மாற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்துல அந்த தாயார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல தேவையில்லாத நெருக்கடிகளை கொடுக்கும். அந்த செவ்வாய் திசை முடிந்த அந்த ராகு திசையில இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு மாற்று அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. எதுனாலும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடன் வாங்குறதுல கொஞ்சம் சிந்திக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதுல மாத்திரம் கொஞ்சம் நெகட்டிவாக இருப்பாங்க. இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் அதிகப்படியாக வச்சிருக்கிறது அந்த கிரெடிட் கார்டு நிறைய வச்சிருப்பாங்க. தன்னுடைய பேக்கெட்ல ஃபுல்லா கிரெடிட் கார்டு தான் இருக்கும். ஏன்னா பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் பத்தி ஒன்னும் உரி பண்ணிக்க வேண்டாம், நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வருமானத்துல ஒரு கான்பிடென்ட் லெவல் அப்படின்றது இந்த இவர்களுக்கு தான் அதிகமா இருக்கும். அதனால கிரெடிட் கார்டு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். கடன்ல அதிகப்படியாக ஒரு அக்கறை செலுத்துபவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களாக இருப்பாங்க. சில உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா மனைவி வழியிலயோ கணவர் வழியிலயோ அதிகப்படியான ஒரு அக்கறை காட்டுபவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய கணவரோ மனைவியோ ரொம்ப பெரிய அளவுல மதிக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல ரொம்ப பெரிய அளவுல அவங்கள ஒரு உயர்ந்த அந்தஸ்துல வச்சிருப்பாங்க. அவங்களுக்காக இவங்க சேவை பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் அவர்களுக்காக இவர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்றது, இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதனால இந்த உத்திரம் நட்சத்திரத்தை கட்டுறவங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள் தான் சொல்லணும். ஏன்னா எப்போதுமே சேவை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஒரு திருமண உறவுல ஏற்படக்கூடிய விரிசலே பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் விரிசல் வருது. யார் ஒருத்தருக்கு இவர்கள் சப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்களோ அந்த இடத்துல விரிசல் வந்துடும். ஆனா இந்த உத்திரம் நட்சத்திரத்தை கட்டுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விரிசல் அப்படின்றதே இருக்காது. எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இந்த நட்சத்திர அன்பர்கள் ராகு திசையில சில தேவையில்லாத பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த திருமண உறவுகள் மீது ரொம்ப அதிகப்படியான ஒரு பாசம், அவர்களுக்காகவே சில விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல இவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் அந்த உறவுகளை ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராகு திசையில இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அந்த உறவுகள்னால ஒரு ஏமாற்றம், அவர்கள் இவர்களை ஏமாத்திட்டு போறது, அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தேவையில்லாத ஒரு தொடர்புகள் மூலமாக இந்த மாதிரியான ஒரு பிரிவுகள் எல்லாம் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த ராகு திசை மிகவும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பீரியடாக இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு நேர்மையாக வேலை செய்தாலும் இந்த ராகு திசை உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அந்த நேர்மையாக இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். அதே இது நீங்க ஏதாவது
கமிஷன் அந்த மாதிரியாக வாங்கும்போது, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரியா வாங்கும்போது அந்த இடத்துலயும் சில பிரச்சனைகளை நேருக்கு நேராக இந்த ராகு திசை மிக அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த ராகு திசையை இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 வருடம் கழிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யுகமாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டம், இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். அதனால இந்த ராகு தசை முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு சில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். குரு திசையில எல்லாம் இவங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு காலகட்டம். இவங்க கொஞ்சம் சொந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்துட்டாங்க, இல்ல வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலமாக இருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல போய் வெளியூர்ல போய் சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான எல்லா அமைப்புகளையும் பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த நட்சத்திரத்திற்கு. அந்த தொழில் பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும். ரொம்ப நேர்மையாக சில நல்ல ஒரு கட்டுப்பாட்டோடு தொழில் செய்பவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தான். அதிகமான உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் அந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருப்பீங்க, இல்ல அந்த கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருப்பீங்க. மேலாண்மை கான்ட்ராக்ட்னா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைஸ் தொழில் பண்றதோ, இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை மேனேஜ் பண்ணி செய்யறதோ, இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். அரசாங்கத்துல அதிகமாக டெண்டர் வாங்கக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. டெண்டர் வாங்கி கான்ட்ராக்ட் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாகவும் இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம இந்த உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான தசாபுத்தி வைஸ் உங்களுக்கு சில பலன்களை சொல்லியிருக்கிறோம். சில நேரமின்மை காரணமாக நிறைய டீட்டெயிலா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலன்களை பார்த்துக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.